சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியானது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நாடு முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்த்து வைத்திருக்க வேண்டும். இதுவரை சுமார் 9,00,000 பேர் கேஒய்சி சரிபார்க்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில், பெயர் நீக்கம் உள்ளிட்டவை தடுக்க உடனடியாக அதனை செய்வது அவசியம் என்கின்றன அதிகாரிகள். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டுகள் மூலமாக வழங்கப்படுகிறது. மாதம் மாதம் உணவுப் பொருட்கள், பொங்கல் பரிசுத் தொகை, மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்டவை ரேஷன் கார்டுகள் மூலம்தான் வழங்கப்படுகிறது. தற்போது தமிழகம் முழுவதும் சுமார் 2,24,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் புதிதாக ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 2024 வரை தமிழகம் முழுவதும் சுமார் 8,00,000 பேர் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்திருக்கின்றனர். கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் கூட தற்போது மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்காக தனித்தனியாக ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்து வருகின்றன. இதனால் அரசுக்கு வரும் ரேஷன் கார்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் ரேஷன் கார்டுகள் மூலமாக தான் இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அடையாளம் சரிபார்ப்பு பணியை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்றனர் அதிகாரிகள். நாடு முழுவதும் 2024 கணக்கெடுப்பின்படி சுமார் 2,54,00,000 ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் சுமார் 80 கோடி பயனாளிகள் பயன்பெறுகின்றனர். இந்த நிலையில் தற்போது கேஒய்சி எனப்படும் அடையாள சரிபார்ப்பு பணி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் நாடு முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்த்து இருக்க வேண்டும். தற்போது மக்கள் அவரவர் பொருட்கள் வாங்கும் ரேஷன் கடைகளிலேயே இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த கால அவகாசம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காலக்கெடுவுக்குள் ரேஷன் வாங்கும் நபர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்க்க வேண்டும். அதற்கு பிறகும் சரி பார்க்கவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதும் நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒருவர் இருவர் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்டு பிறரது அடையாளங்கள் சரிபார்க்கப்படவில்லை என்றால் அவர்களது பெயர் நீக்கப்படவும் வாய்ப்புள்ளது. நாடு முழுவதும் தற்போது வரை சுமார் 9,00,000 பேர் தங்கள் அடையாள சரிபார்ப்பு பணியை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இன்னும் 1 மாத கால அவகாசம் மட்டுமே இருக்கும் நிலையில் அவர்கள் அதனை செய்து முடிக்க அறிவுறுத்தப்படுகிறது. எதற்காக இந்த பணிகள் என கேட்டபோது தமிழ்நாடு முழுவதும் பலர் உயிரிழந்த நிலையில் அவர்களது பெயர்களை நீக்காமல் அவர்களது பெயர்களிலேயே ரேஷன் பொருட்களை வாங்கி வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக பலருக்கு செல்ல வேண்டிய நலத்திட்ட உதவிகள் செல்லாமல் இருக்கிறது. அதன் காரணமாக தான் இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய அடையாள சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை
அடையாள சரிபார்ப்பு பணியை செய்யாதவர்கள் உடனடியாக தங்கள் அருகில் இருக்கும் ரேஷன் கடைகளில் அடையாளங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளன அதிகாரிகள். அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் சம்பள பட்டியல் 2 நாட்களுக்கு முன்பே வந்தது புதிய உத்தரவு. அத சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பாக கரியூலம் மற்றும் கணக்குத்துறை முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் சம்பள பட்டியல் முன்கூட்டியே வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கேற்ப அதிகாரிகள் தயாராக வேண்டியது அவசியம். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள நடைமுறைகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக IFHRMS என்ற மேலாண்மை சிஸ்டம் கடந்த 2020 ஜனவரியில் அமல்படுத்தப்பட்டது. இதன் வாயிலாக தான் டேட்டா அடிப்படையில் சம்பளம் மற்றும் இதர பட்டியல்கள் தொடர்பான ரசீதுகள் பெறப்படும். இது அக்கவுண்டிங் ஜெனரலுக்கு AG அனுப்பி வைக்கப்படும். அவர் சரிபார்த்த பின்னர் ரிசர்வ் வங்கியின் குபேட் வழியாக பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வரவு வைக்கப்படும். இது முதலில் கரூர் மாவட்டத்தில் பயன்பாட்டிற்கு வந்தது. பின்னர் அனைத்து மாவட்ட கரியூலங்களிலும் மற்றும் சம்பள கணக்கு அலுவலகங்களிலும் செயல்படுத்தப்பட்டது. தற்போது அக்கவுண்டன்ட்ஸ் ஜெனரலின் வேலையை எளிமைப்படுத்தும் வகையில் DAAS எனப்படும் டிஜிட்டல் ஆடிட் மற்றும் அக்கவுண்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து சம்பள பட்டியல்கள், இதர பட்டியல்கள் மற்றும் இதர இணைப்புகளை ஆன்லைனில் எளிதாக சரிபார்த்து விடலாம். இந்நிலையில் 1/2/2025 முதல் ஆன்லைன் இல்லாத வழக்கமான கோப்புகளையும் அனுப்பி ஒப்புதல் பெறலாம் என்று கரியூலம் மற்றும் கணக்குத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கரியூல மற்றும் சம்பள கணக்கு அலுவலக அதிகாரிகளுக்கு கரியூல மற்றும் கணக்குத்துறை இயக்குனர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் பிப்ரவரி 2025 மாதத்துக்கான சம்பளம் மற்றும் இதர பட்டியல்களை கோப்புகளாக சமர்ப்பிக்கலாம். இவற்றை மாவட்ட கரியூல அதிகாரி அல்லது சம்பளம் மற்றும் கணக்கு துறை அதிகாரி சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் சம்பளம் வழங்கும் நாளிற்கு குறைந்தது 2 நாட்கள் முன்னதாக சம்பள பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பளத்தை விடுவிப்பதற்கு அனைத்து வழிகாட்டுதல்களையும் எந்தவித மாற்றங்களுக்கு உட்படாமல் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது அரசு ஊழியர்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.